தம்பி வணக்கம் தம்பி. வணக்கம். இப்போ நம்ம தேனி மாவட்டத்தில் விவசாயம் சார்ந்த விஷயங்கள்ல இன்னைக்கு மலை மாடுகள், அதே மாதிரி பார்த்தீங்கன்னா அந்த 18ஆம் கால்வாய் திட்டங்கள் அப்படின்ட்டு பல விஷயங்கள் கவனிக்கப்படாமல் இருக்குங்கிற ஒரு குற்றச்சாட்டில் போயிட்டு இருக்கு. அப்படிங்கிறப்ப இப்போ இருக்கக்கூடிய அரசியல்ங்கிறது இதெல்லாம் காப்பாற்றுறதுக்கு முயற்சி எடுக்கிறாங்கன்னு நினைக்கிறீங்களா? இல்லைண்ணே, எனக்கு தெரிஞ்சு இல்லை. இப்போ நம்ம வீட்டுக்கு பின்பக்கம் ஓடுற ஒரு ஆறு இருக்கு. அந்த ஆற்றுக்கு பேர் கொட்டக்குடி ஆறு. இந்த கொட்டக்குடி ஆறு 15 வருஷத்துக்கு முன்னாடி எப்படின்னு இருந்துச்சு? நல்லா இருந்துச்சுண்ணே. நிறைய தண்ணி போச்சு. இப்போ சாக்கடையாதே போயிட்டு இருக்கு. இப்போ இந்த ஆறுங்கிறது இப்போ அழிஞ்சிட்டு வருதுங்கிறத நம்ம கண்முன்னால பாக்குறோமா இல்லையா? கண்டிப்பா. இப்போ நீங்க உங்க சின்ன வயசுல அந்த ஆத்துல குளிச்சிருப்பீங்க. குளிச்சிருக்கோம். முன்னாடி நல்லா நிறைய தண்ணி போயிட்டு இருந்துச்சு. சரிங்க. இப்போ அவ்வளவு எல்லாம் சாக்கடை தான் கலந்து போயிட்டு கலந்து மழை காலங்கள்லயுமே அப்படிதானே வரும். அப்படிதான் வருதுங்களா? இங்க இங்க குழாய் தண்ணி பிடிக்கிற குழாய் இருக்கு. அங்கேயே அப்படிதான் நல்லா இருந்துச்சு. சாக்கடை கலந்து இதாயிட்டு இருக்கு. அப்பெல்லாம் அந்த ஆத்துல இருந்து இந்த நீரை எடுத்து நம்ம குடிச்சிட்டு இருந்த காலகட்டம்லாம் இருக்கு. இப்ப அது குடிக்கிற தன்மையில இல்ல. இப்ப இன்னைக்கு நம்ம குடிக்கிற தண்ணியை அனைத்து உயிருக்குமான முக்கியமான ஒரு பொருளா இருக்குல்ல. கண்டிப்பானே. அப்படிங்கிறப்ப நமக்கு மட்டும் ஒரு போத்தோல அடைச்சு காசு கொடுத்து வித்துடுறாங்க. மற்ற உயிரினங்கள் எங்க போகும்? இப்ப இத கேள்வி கேட்கறவங்க யாராச்சும் உங்களுக்கு தெரியுமா? இல்ல. மற்ற உயிரினங்களுக்கான நீர் தேவை எல்லாம் வேற யாரும் இல்ல. யாருங்க? அன்னைக்கு வந்தாரு, பார்த்தாரு. மற்றபடிக்கு இப்ப யாருமே இல்லையே. இப்ப அண்மையில ஒரு மாநாடு நடத்தி போறாரு, கடலம்மா மாநாடுன்னு சொல்லி. ஆமாண்ணே, கடலுக்கு நடுவுல கேள்விப்பட்டேன். இதே நீருடைய தேவைய வலியுறுத்தி தான் அந்த மாநாடு அண்ணன் நடத்துறாரு. கண்டிப்பா. அப்படிங்கிறப்ப இந்த மாதிரி ஒரு சில விஷயங்கள் ஆதரிக்கக்கூடிய சிந்தனை சீமானவர்களுக்கு நீங்க ஆதரவு தெரிவிப்பீங்களா? கண்டிப்பா தெரிவிப்போம். கண்டிப்பா தெரிவிப்பீங்க. அப்படி நீங்க வாக்களிக்கும் போது இந்த விஷயங்கள்லாம் நீங்க கணக்குல வச்சுதான் வாக்களிப்பீங்களா? கண்டிப்பா. கண்டிப்பா. சிறப்பு. இப்போ கல்வி அது இன்னைக்கு தனியார் மயமாக்கப்பட்டுருச்சு. மருத்துவமும் தனியார் மயமாக்கப்பட்டுருச்சு. ஆனா இது ரெண்டும் ஒரு குடும்பத்துக்கு அதிகப்படியான செலவை ஏற்படுத்துது. இது ரெண்டையும் நான் இலவசமாகவும் தரமாகவும் தர்றேன் அப்படின்னு சீமான் அவர்கள் சொல்றாரு. அப்படிங்கிறப்ப விவசாயிகளுக்கும் நாங்க ஆடு மாடு மேய்ச்சா நாங்க அரசாங்க வேலை கொடுக்குறோம்னு சொல்றாரு. இந்த திட்டம் ஆக்கப்பூர்வமா இருக்குமா இல்ல சாத்தியம் நினைக்கிறீங்களா? இது அவர் சொல்ற சாத்தியம் தான். சாத்தியம் தான். சரிங்க. கண்டிப்பா. சிறப்பு. இப்ப அது மீறி போக இப்ப இருக்கக்கூடிய இளைஞர்கள் அரசியல் பேசுறாங்களா? ஒவ்வொருத்தவங்க பேசுறாங்க, ஒவ்வொருத்தவங்க பேச பண்றாங்க. இது ஒரு காலத்துல சினிமா பேசினாங்க. கண்டிப்பா சினிமா பேசினாங்க. இப்ப அவங்க சொல்ற நம்மளுக்கு என்ன தெரியாது. அரசியல் பேசுறவங்களும் இருக்காங்க, அதை வெறுக்கிறவங்களும் இருக்காங்களா? இப்ப எனக்கு நான் இருக்கு, என் ஃபேமிலி இருக்குன்னு போயிட்டு இருந்த ஆளுதான். ஆனா நான் செந்தமிழன் சீமான் அவர்களுடைய ஒரு கருத்துக்கள் கேட்டது பிறகுதான் என்னடா இது நம்ம ஊர்ல கூடிய மலையை தோண்டி எடுத்துட்டு போயிட்டாங்களே, நம்ம ஊர்ல கூடிய ஆறு இப்படி ஆயிடுச்சு கவலைப்படும் போதுதான் நான் இப்ப திரும்பி நாளைக்கு என் மகனுக்கு குடிக்க தண்ணிக்கு எங்க போறதுங்கிறப்பதான் நான் களத்துக்கு வரேன். கண்டிப்பா. அப்ப குடிக்கிறதுக்கான நீரும் அதுக்கான சோறும் அடுத்த பெரிய பிரச்சனையா அமையுங்கிறது கரெக்டுங்களா? சரி. இப்ப வாக்களிக்கக்கூடிய ரசிகர்கள் அந்த வாக்காளர்கள்ல சிலர் ரசிகர் மனப்பான்மையில வாக்களிக்கிறாங்களே, அதை பத்தி உங்களுடைய கருத்து எப்படி? இப்போ நீங்க ரசிகர் மனப்பான்மையில இருக்கீங்களா இல்ல கொள்கை மனப்பான்மையில இருக்கீங்களா? கொள்கை மனப்பான்மை. யார் நல்லா செய்யறாங்களோ அவங்களுக்கு வாக்களிக்கிறது. 1-2 வார்த்தையில நச்சு பதில் சொன்னீங்க. ரொம்ப சந்தோஷம். நன்றி.